அனைவருக்கும் வணக்கம். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற முதல் அரசியல் நிகழ்வு இன்றைக்கு திருச்சி ஜோசப் காலேஜில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு விஜய் அவர்கள் வர்றாரு அப்படின்னு இதுவரைக்கும் தேர்தல் பரப்புரில் விஜய் அவர்கள் பேசி பார்த்துருக்கோம். ஆனால் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அதுவும் திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வராரு. அப்போ இந்த 20 நாட்களில் அவர் என்னென்ன சாதனைகளை பண்ணாரு, எப்படி இந்த கவர்னன்ஸில் அவர் உருவாக்கியிருக்காரு, இன்னும் என்னென்ன பண்ண போறாரு, அடுத்த 5 ஆண்டுகளுடைய பிளான் என்ன, திருச்சிக்கு நிறைய வாக்குறுதி கொடுத்த, குறிப்பாக காவிரி பிரச்சனை, ஆற்றுமணல் கொள்ளை, அதுபோல் திருச்சி நிறைய இந்த சாக்கடை பிரச்சனை, அதெல்லாம் தண்ணி பிரச்சனை இதெல்லாம் சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் எப்படி தீர்க்க போறாரு, திருச்சியில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய ஊழல் குற்றச்சாட்டை பற்றிலாம் பேசுறாரு, அதையெல்லாம் என்ன பண்ண போறாரு, அப்புறம் திமுக அமைச்சு நிறைய குற்றச்சாட்டு அளிக்கிறாரு ஊழல் குற்றச்சாட்டில், இவங்களெல்லாம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ண போறாருன்னு குறித்தெல்லாம் திருச்சியில் பேசுவாரு அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திருச்சிக்கு நன்றி தெரிவிக்க வராரு. நான் கூட நினைச்சேன்னா திருச்சிக்குள்ள ஏற்கனவே ரோட் ஷோ போனார், அதுபோல் திருச்சியில் உள்ள கிழக்கு தொகுதி மக்களுக்கு போயிட்டு கையை காட்டி நன்றி தெரிவிச்சுட்டு போவார் போல அப்படின்னு. ஆனால் அவர் வேற மாதிரி பிளான் பண்ணியிருக்காரு. ஒரு QR கோடை கொடுப்போம், நீங்கள் 5000 பேர் வந்துருங்க, என்கிட்ட QR கார்டை காட்டி நன்றி வாங்கிட்டு போயிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 5000 பேரை ஜோசப் காலேஜுக்குள்ள உள்ள கூப்பிட்டு வச்சு நன்றி வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக, நன்றி வாங்குறதுக்காக 5000 பேர் வந்திருக்காங்க, நன்றியை கொடுக்கறதுக்காக இவர் வந்திருக்காப்புல. வந்துட்டு நம்ம மக்கள் எதிர்பார்த்த இதெல்லாம் இந்த 20 நாட்களில் பண்ணியிருக்கிறேன், இன்னும் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசாமல் எடுத்த உடனே அவர் முதல்ல முடிவு பண்ணிட்டாப்புல. வீட்டிலேருந்து கிளம்பும்போதே எப்படியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப்பொருள் பிரச்சனை, அப்புறம் இந்த எம்எல்ஏக்கள்லாம் பத்திரிகையாளரை பார்த்து பதறி ஓடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அமைச்சர்கள் மக்கள் கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லலாம், நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் சாப்பிடாம நிற்கிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ட்ரோலாக மாறிக்கிட்டு இருக்கு, கடுமையாக அதிருப்தியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணிடுவோம், எல்லாத்துக்கும் திமுக தாண்டா காரணம் அப்படின்னு போட்டுவிட்டு போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்புல. இந்த பாஜக போய் எதை கேட்டாலும் நேரு இருக்கார்ல, அவர் பண்ண தவறுடைய விளைவு தான் இன்னைக்கு இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 1950 நேரு பிரதமராக இருக்கும்போது போட்ட சட்டத்தை கொண்டு இப்போ காட்டுவாங்க. நேரு போட்ட சட்டத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு பிஜேபி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதை கேட்டாலும் காங்கிரஸ் மேலே கை காட்டுவாங்க. அதே போல் திமுக போய் ஏதாவது கேள்வி கேட்டால் கடந்த ஆட்சியில் அதிமுக பண்ணி வச்சுட்டு போயிருச்சு அதனால இப்படி அடிச்சுமாங்க, அதிமுக கேள்வி கேட்டா திமுக அப்படி பண்ணி வச்சுட்டு போயிருச்சு அதனால இப்படிமாங்க. அதைத்தான் இவர் திமுக இதெல்லாம் பண்ணிருச்சு அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. திமுக தவறு பண்ணுது, திமுக ஊழல் பண்ணுது, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, திமுக ஆட்சியில் கஞ்சா விற்பனை இருக்கு, திமுக ஆட்சியில் ஆற்றுமணல் கொள்ள, கனிம கொள்ள, ஊழல், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கு, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியும், தமிழ்நாட்டில் பல்வேறு துறைகளில் கடன் இருக்குது தெரியும், நஷ்டத்தில் ஓடுது, முறைகேடாக இருக்கு, எல்லாமே தெரியும். இது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏன் இருக்கு அப்படின்னு கேட்டா, கஞ்சாவை கிராமமாக கொண்டு போய் சேர்த்துருக்காங்க, போதைப் பொருள் கலாச்சாரமாக உருவாயிருக்கு, அதனால தான் கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லி விஜய் அவர்கள் திருச்சியில் பேசியிருக்காரு. ஏன் இதுக்கு முன்னாடி தெரியாதா? காவல்துறையே தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற விஜய் அவர்கள் நினைத்தா சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியுமா முடியாதா? போதைப்பொருள் கலாச்சாரத்தை பற்றி விஜய் அவர்கள் திருச்சியில் பேசியிருக்காங்க. அது திமுக ஆட்சியில் வந்துருச்சு. ஆமாம் வந்துருச்சு. ஜாபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மெத்தப்பட்டமைனை கடத்தினார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த போதைப் பொருள்னு சொல்கிறீங்களே, அதில் டாஸ்மாக் வருதா இல்லையா? நான் 717 டாஸ்மாக மக்களுக்காக, அதாவது 717 சொல்ல மக்களுக்காக டாஸ்மாக் கடையே இழுத்து முடியும். டாஸ்மாகே மொத்தமாக 3 சொல்லிட்டு இருக்காப்புல. 717 கடை, அதுலேயும் பல கடை திறந்துருக்கு. அதிமுகவுடைய ஒரு பொறுப்பாளர் தாவைக்கால சேர்ந்ததுக்காகவே அவர் நடத்திய பாரை மதுரையில் திறந்து வச்சிருக்காங்க. இந்த பக்கம் டாஸ்மாக மூடிட்டு அதையே 11 பாராக சேலத்தில் மாற்றிருக்காங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு மதுவிலக்குத்துறை அமைச்சரே சொல்றாரு, மதுக்கடைகளை மூடுவது சாத்தியம் இல்லைங்கிறாரு. டாஸ்மாகை உடனடியாக மூடுவது சாத்தியம் இல்லைங்கிறாரு. பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குவதை தவிர்ப்பது சாத்தியம் இல்லைங்கிறாரு. இது எல்லாமே திமுக மேலே வச்ச குற்றச்சாட்டு. திமுக பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குது, டாஸ்மாக திறந்து முறைகேடு செய்து, டாஸ்மாக திறந்து மக்களை குடிக்க வைக்கணும்னு சொல்லிங்க. நீங்களும் அதைத்தானே பண்ணிருக்கீங்க. டாஸ்மாக உடனே மூடுனா என்ன ஆயிரும்? கஞ்சா உள்ள வந்துடும், போதைப் பொருள் உள்ள வந்துடும். கொரோனா காலகட்டத்தில் டாஸ்மாக தொடர்ச்சியாக மூடப்பட்டுச்சு, மொத்தமாக மூடப்பட்டுச்சு. அப்போ எத்தனை மூட்டை கஞ்சா, எத்தனை கிலோ கஞ்சா புழக்கத்துக்கு வந்துச்சு, எத்தனை பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சினா அப்படின்னு பட்டியல் எடுத்து பார்ப்போமா? உசிலம்பட்டில் ஒருத்தன் வார்னிஸை குடிச்சு எடுத்து போயிட்டான். தர்மபுரியில் எவனோ வீட்டில் ஒருத்தருக்கு உட்காந்து சாராயம் காய்ச்சினா, முசிறி பக்கத்தில் ஒருத்தன் சாராயம் காய்ச்சி விற்றான். இப்படி அங்கங்கே செய்திகளை தவிர தமிழ்நாடு முழுக்க எல்லாரும் கஞ்சா போதைக்கு போனாங்க, போதைப் பொருள் போதைக்கு போனாங்க அப்படின்னு செய்தி கிடையாது. டாஸ்மாக மூடுனா பாண்டிச்சேரிக்கு போயிடுவான், டாஸ்மாக மூடுனா கேரளாவுக்கு போயிடுவான், டாஸ்மாக மூடனா ஆந்திராவுக்கு போயிடுவான், எல்லாரும் போயிடுவானா? போகிறவன் போயிட்டு போகிறான், கள்ளச்சாராயம் குடிச்சு சாவரம் செத்துட்டு போகிறான். அது ரொம்ப லீஸ்ட். அதாவது விதிவிலக்கு எப்போதும் விதியாக மாறாது.
அப்போ டாஸ்மாக மூடினா போதைப் பொருள் வந்துடும், கஞ்சா வந்துடும் என்பது சொல்வது அப்பட்டமான பொய். விஜய் அவர்கள் நினைத்தால் ஒரு நாளில், ஒரு கையெழுத்தில், ஒரு அறிவிப்பில் டாஸ்மாகை இழுத்து மூட முடியும். உண்மையிலே மக்களை மீது அவருக்கு அக்கறை இருந்தால், இன்னைக்கு ஒரு பெண் கூட சொல்றாங்க, ஒரு தாய், எங்களுக்கு வந்து 2000 ரூபா வேணாங்க, சட்டம் ஒழுங்கு காப்பாத்துக்கின்றாங்க, பெண்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துன்றாங்க. பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிங்கப்பெண் அதிரடிப்படை பத்தாது. சிங்கப்பெண் அதிரடிப்படையே இருந்தாலும் போதையை போட்டு அந்த பொண்ணையே கைப்பிடிச்சிருப்பான். என்ன பண்ணுவீங்க? தாவைக்கா தலைவர் விஜயாக மக்களை மேனிப்புலேட் பண்ணாரத நம்ம நல்லா பார்த்தோம். மக்களை வந்து நான் வந்து என் மீது பழி போடுறாங்க, என் குடும்பத்து உறவுகளே வந்து என்னை வச்சு அவமானப்படுத்த பார்க்குறாங்க, என் படத்தை முடக்கிறாங்க அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணாரு. கரூர் விவகாரத்திலையும் மேனிப்புலேட் பண்ணாரு. முதலமைச்சராக மாறியும் அவர் மக்களை மேனிப்புலேட் பண்ணுறாரு. அந்த மேனிப்புலேட் பண்ணக்கூடிய வித்தை இருக்கு பாருங்க, அந்த வித்தையை அந்த ரசிகர்கள், அந்த தொண்டர்கள், தாவேக்காவுடைய ஓட்டு போட மக்கள் ரசிக்கிறாங்க. அதாவது அவர் வந்து என்னை பற்றி தொடர்ச்சியாக பேசுங்க, என்னை பற்றி பேசுகிறவங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன், என்னை பற்றி நீங்கள் பேசினாதான் இது எனக்கு என்னை வந்து எனர்ஜியாக வேலை செய்ய வைக்கும், என்னை பற்றி பேசுகிறவங்கள என் மக்கள் பார்த்துருவோன்னு என் மக்களே சொல்லிட்டான். எந்த மக்கள் சொன்னான்? எப்போ சொன்னாங்க? இதுதான் மேனிப்புலேட் பண்ணுறது. அதாவது அவரை பற்றி பேசுகிறவங்கள மக்கள் பேசுவாங்களாம். அதாவது என்னை பற்றி பேசுகிறவங்களை ஏற்று நீங்கள் பேசுங்க, என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு எதிராக நீங்கள் வீடியோ போடுங்க, என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் தொடர்ச்சியாக பேசுங்க அப்படின்னு மக்களை தூண்டி விடுறதுக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் மேனிப்புலேட் பண்ணுறது. போதைப்பொருள் பிரச்சனை இருக்குது, அதுக்கு திமுக காரணம். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இருக்குது, அதுக்கு திமுக காரணம். பணம் பற்றாக்குறை இருக்குது, அதுக்கு திமுக காரணம். விவசாயிகளுக்கு சொன்ன வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, அதுக்கு என்ன காரணம்? திமுக தான் காரணம். இப்போ இதுக்கு பேர் வருது மேனிப்புலேட் பண்ணுறது. 10,73,000 கோடி கடன் இருப்பது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும். திருச்சியில் வச்சா சொன்னார் இவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறத. அப்போ கடன் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் எல்லா விவசாயிகளுக்கும் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே கொடுக்க 50 விழுக்காடு தள்ளுபடி என்ற வாக்குறுதியை உங்கள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தது நீங்கள். ஆனால் வந்த பிறகு என்ன பண்ணீங்க? நீங்கள் கடன் இருக்கு முழுமையாக தள்ளுபடி பண்ண முடியாதுன்னா 6 மாதம் கழிச்சு நான் அறிவிக்கிறேன், இந்த கடனை சரி பண்ணிக்கிட்டு நான் அறிவிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கணும். வந்த உடனே ஒரு வாரத்தை அறிவிக்கிறீங்க, அதில் என்ன பண்ணுறீங்க? சிறு குறுன்னு பிரிக்கிறீங்க. அதுவும் 5 ஏக்கருக்கு உள்ள பிரிக்கிறீங்க. 2.5 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 50 100 விழுக்காடு தள்ளுபடி, 2.5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல இருந்தாலே மொத்தமா 5 ஏக்கருக்கு கீழே இருந்தாலே மொத்தமா தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ 2.5 ஏக்கருக்கு அதுவும் குறு விவசாயிகளுக்கு மட்டும்தான் தள்ளுபடி, சிறு விவசாயிகளுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்னா இது விவசாயிகளுடைய பச்சை துரோகம் என்று விவசாயிகள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராடுறாங்க. அந்த போராட்டத்தை பார்த்துட்டு தான் நான் செய்வேன், விவசாயிகளை நம்புங்கன்றாரு. நம்பி தானே ஓட்டு போட்டாங்க, செஞ்சீங்களா? அப்புறம் இன்னொரு இதை பதிவு பண்ணியிருந்தாரு, திமுக வந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சதி பண்ணாங்க, எல்லா சதிகளையும் முறியடிச்சு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசினாரு. அதாவது 108 தொகுதியில் இவர் பிடிச்ச பிறகு தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு ஒரு பெரும்பான்மை தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் திமுக அதிமுக தலைமையை வந்து முதலமைச்சராக வைத்து வெளியிருந்த ஆதரவு கொடுத்து பண்ணுவது போல ஒரு செய்தி பரவலாக பேசப்பட்டுச்சு. இதைத்தான் விஜய் அவர்கள் சொல்றாரு, தாவேக்கா ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லி திமுக நினைச்சது, திமுக தலைவர் ஸ்டாலின் நினைச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினைச்சிருந்தா தாவேக்கா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காது. ஏன்னா திமுக கூட்டில் இருந்தா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், திமுக கூட்டில் இருந்த காங்கிரஸ், திமுக கூட்டில் இருந்த விசிகா, திமுக கூட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள், இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தா தாவேக்கா ஆட்சி அமைச்சிருக்கு. ஒருவேளை காங்கிரஸே திமுக கிட்ட கேட்காம போயிடுச்சு வச்சுக்கோங்க, 107+5 தான், 107+5 112 தான். அதுக்கு மேலே கிட்டத்தட்ட 6 தொகுதி தேவைப்படுது. அந்த 6ம் கம்யூனிஸ்ட், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க ஆதரவு கொடுக்கணும் வந்திருக்காது. இந்த 3ஐயும் கட்டுப்படுத்தக்கூடிய இடத்துல, இந்த 3 கட்சிகளையும் தன்மையப்படுத்தக்கூடிய இடத்துல திமுக இருந்துச்சு. ஆனாலும் திமுக அது தவறு என்று உண்மையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் விட்டு கொடுத்திருக்காரு. இல்லைன்னா இந்த ஆட்சி தாவேக்காவோட ஆட்சி வந்திருக்கான வாய்ப்பே கிடையாது. இது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சரி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நன்றி தெரிவிப்பதற்காக விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கே போனார். அவர் வீட்டுக்கு மனப்பட தனியாக இருக்கும்னு சொல்லி எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தார். அதான் உண்மை. இதை என்னைக்கு சொல்லியிருக்கணும்? ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, அப்போ சொல்லியிருக்கணும். அப்பவே அந்த செய்தி உங்களுக்கு தெரியும்ல. இந்த மாதிரி திமுக தலைவர் ஸ்டாலின் நாங்கள் ஆட்சி அமைக்க கூடாதுன்னு சொல்லி விரும்புகிறாரு என்று ஒரு ட்வீட் நீங்க போட்டிருந்தீங்கன்னா சூப்பரு அப்படின்னு தான். இதை ஏன் 15-20 நாள் கழிச்சு ஆட்சி அமைச்சு ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் ஆகி எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு திமுக பழிவாங்க பார்த்துச்சு. இதுக்கு பேர் தான் விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுவது, மேனிப்புலேட் பண்ணுவது. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாப்ல, வந்திருக்க திருச்சி கிழக்கு மக்கள் நன்றி சொல்லுதானே, அப்புறம் அதை பேசித்தானே ஆகணும். எப்படி தமிழ்நாட்டோட இதயமாக திருச்சி இருக்கோ அதே போல் என்னோட இதயத்தில் திருச்சி மக்களுக்கு தான் அதிக இடம் இருக்கும். ஏன்னா திருச்சி என்னோட செல்ல பிள்ளை.
எனக்கு மைண்ட் வாய்ஸாக நிறைய தோணுச்சு. அதை இப்போ பேசலாம் நல்லா இருக்காது, அதை விட்டுருவோம். திருச்சி தான் என்னுடைய செல்ல பிள்ளை. ஏன் அப்படின்னா திருச்சிக்கு இடைத்தேர்தல் வருது. இப்போ திருச்சிக்கு இடைத்தேர்தல் வருது அப்படின்னா திருச்சி செல்ல பிள்ளையா இருக்காது, அது தொல்லை பிள்ளையாக இருக்கும். திருச்சிக்கு ஏன் சார் வந்திருக்காரு, எலி ஏன் அம்மனமாக ஓடுதுமாங்கல்ல, திருச்சிக்கு ஏன் சார் வந்திருக்காப்புல, இவ்வளோ பிஸி ஷெடியூலில், இவ்வளவு டைட் ஷெடியூலில் சார் எதுக்கு இப்போ திருச்சிக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, பெரம்பூர் தொகுதி திருச்சிக்கு சென்னையில் இருக்குது, அங்கே நன்றி தெரிவிக்க போகல. அங்கேயும் அவர் தான் எம்எல்ஏ, அங்கே நன்றி தெரிவிக்க போகல. ஒவ்வொரு எம்எல்ஏவும் அவரவர் தொகுதியில் நன்றி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஏன் அவசரமாக திருச்சிக்கு வரணும் அப்படின்னா, ஜூலை மாதம் முதல் வாரத்தில் இல்லைன்னா ஜூலை மாதத்தோட இறுதி வாரத்தில் இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தல் இன்னொரு 10 நாள் 15 நாள் மேக்சிமம் அறிவிச்சிருவாங்க. இந்த இடைத்தேர்தல் வர இருப்பதனால அப்போ பிரச்சாரத்துக்கு வந்து பார்ப்பதற்கு ரொம்ப சிரமமாக 4-5 தொகுதிக்கு போக வேண்டியிருக்கும். டைட் சொல்லி முதலமைச்சராக வேற, அதனால் இப்போவே முன்னாடியே வந்து துண்டை போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி தான் திருச்சி மக்களை மீண்டும் ஏமாற்ற, ஏற்கனவே ஏமாற்றி திருச்சி மக்கள்கிட்ட வாக்கு வாங்கினார். இப்போ 2வது முறையும் திருச்சி மக்களை ஏமாற்றுவதற்காக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணி என்னால் சொன்ன வாக்குறுதியில் சிலதை காப்பாற்ற முடியாமல் இருக்குது. ஏன்னா திமுக வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கு, அதனால் என் கூட கொஞ்ச நாள் ஒத்துப்போங்க, கொஞ்ச நாளுக்கு வந்து கழிச்சு நான் எல்லாத்தையும் கொஞ்சமாக பொறுமையாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றம் அப்படின்னு திருச்சி மக்கள் நம்பியிருந்தாங்க. ஆனால் உண்மையிலே திருச்சியில் இன்றைக்கி ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன மாற்றம் தெரியுமில்ல, பஸ் ரூட்டு மாற்றம் வரும்னு காத்திருந்தவங்களுக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்டை தூக்கி மாம்பழச்சாலை வச்சிருக்காப்புல. என்ன பெரிய மாற்றம், அருமையான மாற்றம் இல்லை. சார் வர்றாரு 4:30 மணிக்கு பேச வர்றாரு. அதுக்காக காலையில் 10 மணிக்கு சத்திரம் பேருந்து நிலையத்தில் வரக்கூடிய பேருந்துகள் எல்லாத்தையும் சத்திரம் பேருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மாம்பழச்சாலையில் கொண்டு போய் நிப்பாட்ட. மாம்பழச்சாலை திருவரங்கம் தொகுதியில் வருது, அங்கே கொண்டு நிப்பாட்டியாச்சு. இப்போ என்னன்னா, எதுக்கு அவர் அங்கே கொண்டு நிப்பாட்டாங்களா, இவர் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி பால் பண்ணை வழியாக அப்படியே காவிரி ஆற்று பாலம் வழியாக வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு வந்து அந்த ஜோசப் காலேஜில் பேச போகிறாரு. பேச போகிறது 4:30 மணிக்கு தானே. 4:30 மணிக்கு பேச போகிறவருக்கு அழகாக அவர் ஒரு 2-3 வண்டியில் வரலாம், மக்கள் பார்க்க போகிறாங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் காவிரி ஆற்று பாலத்தை வரப்போகிறாரு, அது காவிரி பாலத்துடைய துணை பாலம் தான், தரைப்பாலம் தான், அழகாக வந்துட்டு போகலாம். அதற்கு இந்த பக்கம் பஸ்ஸை நிப்பாட்டி காலையிலேருந்து திருச்சி வெயில், தமிழ்நாட்டிலே வேலூருக்கு பிறகு கொடுமையான வெயில், கொளுத்துற வெயில், அந்த வெயிலில் கை குழந்தையை தூக்கிக்கிட்டு திருச்சிக்கூடிய சாரதாஸ் போகக்கூடியவங்க, திருச்சிக்கூடிய சிந்தாமணிக்கு போகக்கூடியவங்க, மெயின் காட்டு கட்டுக்கு போகக்கூடியவங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகக்கூடியவங்க, அங்கே இருக்கக்கூடிய மரக்கடைக்கு போகக்கூடியவங்க, பால் பண்ணைக்கு பாலக்கரைக்கு போகக்கூடியவங்க, மார்க்கெட்டுக்கு போகிறவங்க எல்லாரும் துறையூர்காரங்க, முசிறிக்காரங்க, லால்குடிக்காரங்க, இந்த பக்கம் சமயபுரத்துலேருந்து வரக்கூடியவங்க, பெரம்பலூர்லேருந்து வரக்கூடியவங்க எல்லாரும் மாம்பழச்சாலையிலேருந்து சாரையாக நடந்து போகிறான். அவன் கொந்தளிக்கிறான், நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்டாங்கிறான். அவன் கொந்தளிக்கிறான். இதுதான் மாற்றமா? திமுக தலைவர் ஸ்டாலின் வர்றாரு அப்படின்னா போக்குவரத்து பூராத்தையும் காலையிலேருந்து நிப்பாட்டுவாங்க. அதுபோல் அமைய ஜெயலலிதா வர்றாங்கன்னா ஸ்பீடு பிரேக்கரை பூரா எடுத்துருவாங்க. நான் கூட கேட்பேன், ஏன் அவங்களுக்கு மட்டும் தான் உடம்பு குடும்பங்க போடுமா, எங்களுக்குலாம் உடம்பு என்ன அவங்களும் தங்கத்தில் பண்ணிக்க, எங்களுக்கு தகரத்தில் பண்ணிருக்காடா, அவங்கள மட்டும் தங்கத்தில் வாங்கினா எங்களோட தவுட்டுக்கு வாங்கினாங்களா? மக்கள் போகும்போது நாங்கள் குலுங்கி போனோம், அவங்க போகும்போது குலுங்காமல் போனோம். ஸ்பீட் பிரேக்கரை பூரா எடுத்து விட்டது, காலைல போனால் குளோரின் பவுடர், அவங்க வரும்போது நாங்கள் போனால் நாத்தத்தை அடிச்சுட்டு போனோம் மூக்க பிடிச்சிக்கிட்டு. ஆனால் இந்த தலைவர்கள் வந்தால் மட்டும் குளோரின் பவுடரை கொண்டு வைக்கிறது, சாலையை சுத்தப்படுத்துறது, கூட்டுறது, பெருக்கிறது, குப்பை அள்ளுறது. அப்போ போனதுக்கப்புறம் பார்த்தா அரே மூத்திர நாத்தமாக இருக்கும். இதே மாதிரி தான் ஸ்டாலினுக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, இப்போ பண்ணியிருக்காங்க. இது முதல்வர் விஜய் அவருக்கு தெரிஞ்சு நடந்துச்சா இல்லை தெரியாமல் நடந்துச்சா? அது தெரியாமல் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய தவறு, தெரிஞ்சு நடந்தாலும் அது மிகப்பெரிய தவறு. தெரியாமல் நடந்துச்சுன்னா உங்கள் ஆட்சியில் உங்கள் மக்கள் படுற அவதிகள் கூட உங்களுக்கு தெரியாதாங்கிற கேள்வி இருக்குது. இல்லை தெரிஞ்சே நடந்துச்சுன்னா நீங்கள் வருவதற்காக மக்களை வெயிலில் 2.5 கிலோமீட்டர் நடக்க விடுவீங்களா? ஒரு அவ்வளோ பெரிய பாலத்தில் சாரையாக அந்த இடம்பெயர்ந்து போவாங்களா மக்கள், அது போல் வர்றாங்க. அவங்களுக்கு என்ன தளபதியா? சத்திரம் பெருந்து வரக்கூடியவன் மாம்பழச்சாலையில் இறக்கிட வேண்டிய அவசியம் தேவைன்னு இதை மாற்றினது யார்? முதல்ல எந்த அதிகாரி? மாநகர ஆணையரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய தாசில்தார்களா? யார் இந்த ரூட்டை மாற்றி கொடுத்தது? யார் இப்படி பண்ணி விட்டது? அந்த அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் முதலமைச்சர் விஜய் 4:30 மணிக்கு வராது, அட்லீஸ்ட் ஒரு 3:30 மணி அந்த வாக்கில் வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டலாம். அவர் வர்ற நேரத்தில் 4:30 மணிக்கு நீங்கள் வந்து ஒரு பேரிகேடை போட்டு நிப்பாட்டிட்டு அவர் அவ்வளோகா போவீங்க. பாகிஸ்தான்லேயே போகிறாரு, சொந்த ஊருக்கு தானே போகிறாரு. என்ன பயம் அவருக்கு? இல்லை அவருக்கு பயமா, இல்லை மக்கள் மீது அவருக்கு பயமா, இல்லை மக்களால் அவருக்கு பயமா? என்ன பயம், என்ன பிரச்சனை உங்களுக்கு? முதல்ல அவர் வர்ற நேரத்தில் அழகாக அந்த காவிரி பாலத்தில் அந்த சிறுத்தை பாஞ்சிட்டு இருக்கோம், அந்த இடத்துல 2 பேரிகார்டை போட்டு நிப்பாட்டி இருந்தால் அழகாக போகிறாரு, போய் பேசிட்டு வர போகிறாரு. அவர் பேசுகிற என்ன மணிக்கணக்கில் பேச போகிறாரா? மொத்தமே 20 நிமிஷம், மொத்த நிகழ்ச்சி 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 10 மணி நேரம் மக்களை நடக்க வேண்டிய அவசியம் தேவைன்னு வந்துச்சு. தாவேகா தூய சக்தி அப்படின்னு சொல்லும்போது, தேர்தல் பரப்புரையில்
இந்த நடுவில் திமுக கொடிக்கிட்டு இருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு தாவேக்காரங்க நிறைய ஏதோ சோசியல் அவேர்னஸை கிரியேட் பண்ணுற மாதிரி உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு, நடுவில் பதாக கட்டக்கூடாதுன்னு. அரப்போர் அண்ணா நீங்கள் என்னென்னு கேளுங்க அப்படின்னு அவர் ஜெயராமனை டேக் பண்ணி நடுவில் இந்த கொடி கட்டக்கூடாதுன்னு சொல்லி போட்டோ எடுத்து போடுவாங்க. பரவாயில்லையப்பா, இந்த பசங்க அப்படி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்களே தாவேக்காரங்க, பரவாயில்ல, நாம் தமிழ் கட்சி செய்கிற மாதிரியே இவங்களும் பண்ணுறாங்க அப்படின்னு வெல்டன் பிரதர் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆட்சியதிகாரத்து வந்த பிறகு 2000 கோடி ஏர்போர்ட்லேருந்து திருச்சி அவர் ஜோசப் காலேஜ் வர வரைக்கும் 2000 கோடி நடு பாதையில் வரிசையாக கட்டிருக்காங்க. நாம் தமிழ் கட்சி மாநாட்டுக்கு நாங்கள் கொடி கட்டணும், சாலையினுடைய 2 பக்கம் கட்டணும். இப்படி நடுவில் ஒரு கொடி கீழே விழுந்தா கூட அது ஒரு பைக்கில் வந்து அவன் மேலே அடிபட்டு கீழே விழுக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் எத்தனை விபத்து நடந்து மரணம் நிகழ்ந்துருக்கிறது. அப்போ திமுக செய்த அந்த நடுவில் கொடி கட்டுற பழக்கத்தையே பிரம்மாண்டத்தை நீங்களும் செய்வீங்க அப்படின்னா என்ன மாற்றம், என்ன தூய சக்தி? அதே போல் அந்த ஜோசப் காலேஜுடைய வளாகம் முழுக்க எப்படி வச்சாலும் ஒரு 2000 வாழை குலைக்காத, அதை குலைச்சி பழுக்காத வாழைத்தார்கள் வரிசை அடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழைத்தார்னால என்ன நடந்துடும்? இந்த வாழைத்தாரை வைப்பதனால என்ன நடந்துடும் நான் கேட்குறேன். அது பழுத்து பழமாகி யாருக்கா சாப்பிடுவான், இல்லை ஆடு மாடுக்கு சாப்பிடுவான், இதாக போவோம். இப்படி வந்து இந்த கொலையை கட்டி கொடுப்பறனால ஒன்று வந்துட்டு போனவன் அச்சுட்டு போவான், இல்லைன்னா தூக்கி குப்பையில் போடுவாங்க. எதற்கும் பயனற்ற இந்த வாழைகளை கட்டுவதனால என்ன நடந்துடும்? பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் பாடல பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. பணிவு வந்திருக்கா உங்களுக்கு? அதே பிரம்மாண்டம், அதே கவர்ச்சியை காட்டி நான் வந்து ஆட்சி வந்தேன்னு சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சர் பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க? பதவி வகுது கவர்ச்சியை காட்டி மக்கள் ஓட்டு போட்டான்னு சொல்கிறாங்க. கவர்ச்சியை காட்டுக்கு நான் என்ன, அது என்ன நான் என்ன அப்படின்னு விடுறாப்புல. என்ன நான் என்னன்னா, நான் என்ன கவர்ச்சி நடிகையா, நான் என்ன சில்க் சுமிதாவா, நான் என்ன சன்னி லியோனா, அதானே அர்த்தம். கவர்ச்சியை காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னா நான் என்ன அப்போ அதுக்கு நாங்கள் என்ன ஃபில் பண்ணிக்கிறது? ஃபில்லிங் த பிளாங்க்ஸில் நாங்கள் என்ன போடுறது? இந்த மாதிரி இப்போ தக்குறி நீங்கள் மக்களை சொன்னீங்க. இது எனக்கு வந்துடும் நல்லா வாயில். என்ன நல்லா வாயிலன்னா என்ன வந்துடும்? வாயில் மல்லிகை பூன்னு வந்துடுமா, புஷ்பம்னு வந்துடுமா, பூங்காவனம்னு வந்துடுமா? என்ன வந்துடும் வாயில்? என்ன வந்துடும்? முதலமைச்சர் வாயில் என்னங்க வந்துடும்? சார் நீங்கள் ஒரு சிஎம், நீங்கள் ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற இடத்துல, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்தமான அதிகாரத்தையும் தீர்மானிக்கிற இடத்துல, தமிழருடைய அதிகாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல, எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். யூ ஆர் நாட் ஆக்டர், நவ் யூ ஆர் சீஃப் மினிஸ்டர். உங்கள் வாயில் என்ன வந்துடும்? பேசுகிற முதல் பேச்சு, முதல் அரசியல் பேச்சு, மக்களுக்கு நன்றி சொல்ல போயிருக்கீங்க. 8 கோடி தமிழர்களும் காத்திருக்கிறான். என்ன பேச போறீங்களோ சீஃப் மினிஸ்டரா நீங்கள் போய் நின்றுட்டு நான் என்ன கவர்ச்சி நடிகையான்னு கேட்குறதும், நான் என் வாயில் வந்துடும்னா, வாயில் ஒரு முதலமைச்சர் வாயில் நல்ல வார்த்தை தான் வரும். எந்த வார்த்தை வரும்? தேர்தல் பரப்புரில் டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டி, மற்றும் பல கட்சிக்கு வேற யாருக்குமே போட்டி இல்லைன்னு சொன்னார். சரி, அதோடைய கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிங்களா? தேர்தலில் வென்ற பிறகும் டிவிகேக்கும் டிஎம்கே தான் போட்டியா? ஏன்? உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுதுல்ல, அடுத்து இடத்தேர்தல் வரப்போகுது, அடுத்து நாடாளுமன்றம் வரப்போகுது. அதில் ஏன்னா இதில் வந்து மக்கள் என்ன பண்ணிட்டான்னா, விஜய்க்கு வாக்களிக்கணும்னா இவனும் வாக்களிக்கல, விஜயை முதலமைச்சர் ஆக்கணும்னு ஓட்டு போட்டவன்ல கிட்டத்தட்ட நான் இந்த 20 நாளாக வந்து வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். முடிவற்ற கடலில் ஆரம்பித்து மூத்திர சந்திலேருந்து எல்லாத்துக்கும் வளைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தன் கூட ஓட்டு போட்டோம், ஒரு வெல்கம் ஓட்டாக போட்டோம், அவர் என்ன ஜெயிப்பாரான்னு நினச்சி போட்டோமா, ஒரு 10 சீட்டு 20 சீட்டு ஜெயிப்பார்னு நினச்சி போட்டோம். சரி, ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு மாற்றம்னு வரணுமே, ஒரு மாற்றத்துக்காக போட்டோம். ஒரு திமுக வேணாம், சரி போட்டு விட்டோம். தாவேக்கா ஓட்டு போட்ட பல பேர் சொல்கிறது இது வந்து நடக்கும்னு நினைக்கவே இல்லை. இதை கற்பனை பண்ணி பார்க்க முடியல. இவர் முதலமைச்சர், இவர் இங்கே எம்எல்ஏ, இவங்க அமைச்சர் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியல. சில பேர் குழந்தைங்க சொன்னாங்க போட்டோம், பேர குழந்தைங்க சொல்லப்படும், என் பிள்ளை ஆசைப்பட்டால் எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன், இப்போ இதையும் செஞ்சு விட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, யாரும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரணும், ஒரு ரெவல்யூஷன் வரணும், ஒரு பெரிய புரட்சிக்கு தயாராகிட்டு இருக்காரு அப்படின்லாம் ஓட்டு போடலை. ஆனால் இவர் நின்றுக்கிட்டு இனிமேல் எதிர்கட்சியே இருக்காதான். அங்கே தாவேக்காவோட அறநிலைத்துறை அமைச்சர் சொல்கிறாப்புல, தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே இல்லாத 234 தொகுதியிலும் தாவேக்கா வெல்ற அளவுக்கு ஒரு ஆட்சி அமைய போதான். அடுத்து இந்த பக்கம் பார்த்தா விஜய் அவர்கள் சொல்கிறாப்புல, தீய சக்தி திமுக இப்போ தூர சக்தியாக மாறிச்சான். தூர சக்தியா, கோர சக்தியா, பாரசக்தியாக மாறிச்சு, இது தீந்து போன சக்தியாக மாறிச்சுங்கிறாரு. எழுதி வச்சுட்டாப்புல, தூர, பாறை, கோரை, நாரை, அப்புறம் தீந்து போன சக்தி, தூய்ந்து போன சக்தி அப்படின்னு 4-5 வார்த்தையை போட்டுவிடு. இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சு இல்லை. இது பக்கத்தில் பட்டிமன்ற பேச்சாளர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கார் ராஜ்மோகன், அவர் பேசுகிற பேச்சு. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், திரைப்படத்துறை அமைச்சர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், 3 பொசிஷன் முழுசாக வச்சிருக்காப்புல. அவர் உட்காந்துக்கிட்டு கேம்பெயின் பண்ணிட்டு உட்காந்துருக்காப்புல. அடுத்து யார் பேச போகிறார் என்றால், அடுத்து நம்முடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் பாஸ் அண்ணன். அது மட்டும் இல்லை,
அவர் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருங்க நீங்கள். இந்த கட்சியில் கேம்பெயின் பண்ணுறதுக்கு யாரும் இல்லையா? உட்காந்து இந்த வீடியோ ஜாக்கி பண்ணுற வேலைக்கு யாருமே வரலையா? இந்த அடுத்த பேர் பேசுவார், அவர் பேசுவார்னு சொல்றது கூட தாவைக்கால ஆள் கிடையாது. இவர் தான் பேசணும், ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு தகுதி இருக்குல்ல, அந்த தகுதியிலிருந்து இறங்கி வந்து அடுத்து அன்னார் அவர்கள் பேசுவார்கள், அவர் உரையாற்றுவார்கள், அவர் உரையை கேட்டாலே மெய்சில் இருக்கும் என்று பேசிட்டு இருக்காப்ல. இன்னும் இந்த பட்டிமன்ற பேச்சாளர் வந்து வெளியே வரவே இல்லை. ராஜ்மோகன் அவர்கள் வந்து ஆங்கரிங் பண்ணும்போது ஒரு அமைச்சர் ஃபீலே வரல. ஒரு அமைச்சர் பேசுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் வரல. இந்த ஊர்களில் திருவிழா போடுவாங்க. திருவிழாவில் கலைக்குழு வந்து எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜ் கலைக்குழு, அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் 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 சந்திப்போம், மக்களே 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 மக்களே, அன்பன 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 அப்படிமாங்க. அது மாதிரி உட்காந்து ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த ஆங்கரிங் மைண்ட்ஸ்லேருந்து வெளியே வாங்க. நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையினுடைய கோப்புகளை படித்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நல்லது செஞ்சாலும் அப்போ இருக்கட்டும். முதல்ல தயவு செய்து அந்த மைக் மோகன் மைண்ட் செட்லேருந்து வெளியே வந்து ஏதாவது உருப்படியாக பேசுங்க. இன்னும் தாவைக்கால ஏதாவது புதுசாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருப்பாங்க, அவனை பேச விடுங்க. அப்புறம் தமிழக முதலமைச்சர் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி தெரிவித்ததோடு வேட்பாளரையும் மறைமுகமாக அறிவிச்சிருக்காப்புல. வேட்பாளர் அறிவிக்கும் போது ஒரு சூசகமான வார்த்தையை பதிவு பண்ணுறாரு. இந்த திருச்சி கிழக்கு தொகுதியில் வர இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா நான் ராஜினாமா பண்ணனால தேர்தல் ஆணையம் வந்து விதிகள் அடிப்படையில் ராஜினாமா பண்ணிட்டேன். ஆனால் இடைத்தேர்தல் வரதுனால வேட்பாளர் அறிவிக்கிறோம். அந்த வேட்பாளர் யாராவது இருக்கலாம், அது உங்கள் மண்ணின் மைந்தராக தான் இருப்பாருன்றாரு. அது மண்ணின் மைந்தர்னா சன் ஆஃப் சாயல், அந்த தொகுதிக்காரர். இதே வார்த்தையை திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் போட்டி போட்டார்ல, அப்போ ஏன் சொல்லலை? மண்ணின் மைந்தர் அப்படின்னு இப்போ சொல்கிறாரு, அப்போ ஏன் மண்ணின் மைந்தருக்கு நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்ல? அப்போ மண்ணின் மைந்தர் அப்படின்னா அன்னைக்கு திருச்சி கிழக்கு தொகுதியில் தாவேக்கா மண்ணின் மைந்தரை நிப்பாட்டலை. அன்னைக்கு பக்கத்து தொகுதி திருவரங்கம், அங்கே போய் மண்ணின் மைந்தர் ரமேஷ் அப்படின்னு சொல்லலை, ஏன்னா அவர் அந்த மண்ணின் மைந்தர் கிடையாது. பெரம்பூர் தொகுதியில் போட்டி போடலை, அப்பவும் மண்ணின் மைந்தர்னு சொல்லலை. 234 தொகுதியிலும் வேட்பாளர் எந்த தொகுதியிலையும் மண்ணின் மைந்தர் அப்படிங்கிற வார்த்தையை விஜய் அவர்கள் பதிவு பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ மட்டும் இடைத்தேர்தலில் மண்ணின் மைந்தர், ஏன் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படி. இப்போ போய் சொல்லுங்க மண்ணின் மைந்தர்னு சொல்லுங்க. மண்ணின் மைந்தர்னா கூப்பாகேசனா மண்ணின் மைந்தர் கிடையாது. ஏன்னா அவர் சொந்த ஊர் ஆலங்குடி, இருக்கிறது திருச்சி மேற்கு தொகுதி, சீனிவாச நகரில் இருக்காப்புல. அப்போ மண்ணின் மைந்தர் யாரு அப்படின்னா ஏற்கனவே மண்டி வச்சிருந்த ஒருத்தர் இப்போ அதிமுக கலந்து போய் சேர்ந்திருக்காப்புல. அவர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவாகவும் அதிமுக அமைச்சராக இருந்திருக்காரு. அவர் திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்தவர். அதனால அவரை குறி வச்சு தான் மண்ணின் மைந்தரா. இப்போ மட்டும் மண்ணின் மைந்தர், அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்ல மேனிப்புலேட் பண்ணுவதில், மக்களை மூளைச்சலவை பண்ணுவதில் வித்தகர் விஜய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இங்கே அரசியல் இந்த தீர்க்கது சாணக்கியனா இந்த வார்த்தையெல்லாம் பல பேர் சொல்லுவாங்க. மக்களை மேனிப்புலேட் பண்ணுவதில் சாணக்கியன் விஜய். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து